வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம கடைக்கு ஒரு டிவி சர்வீஸ்க்கு வந்தது. அந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து படம் நல்லா தெரியுது, குறுக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் லைன்ஸ் தெரியுது. அதுக்கப்புறம் படம் வந்து விட்டு விட்டு ஓடுற மாதிரி தெரியுது, அதாவது ஸ்டில் அடித்து நிற்கிற மாதிரி நிற்கிதான். இந்த ப்ராப்ளம் ஃப்ரீசிங் பிக்சர் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. இது மாதிரி ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சரி பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம சேனல் வீடியோ இருக்குது, பார்க்காதுங்க பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இந்த டிவியில் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபால்ட்டை சரி பண்ண போகிறது கிடையாது, புதுசாக டிஸ்பிளே தான் மாற்றி கொடுக்க போகிறேன். அதாவது எல்ஜி டிஸ்பிளேவில் இதுமாதிரி ப்ராப்ளம் தான் வருது. இதே வந்து ஒரு போய் பேனலில் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ப்ராப்ளம் வரது வாய்ப்பே கம்மி தான். அதனால் ஒரு பெட்டரான டிஸ்பிளே தான் இந்த டிவியில் போட்டு கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிஸ்பிளே மாற்ற போகிறீங்கன்னா அப்போ வந்து பிரேம் டிவி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ வர டிவி எல்லாமே பார்த்தீங்கன்னா 32 43 55 இன்ச் வரைக்கும் பிரேம்லெஸ் டிவி தான் போடுறாங்க. அதனால் பிரேம்லெஸ் டிவியில் எப்படி வந்து நம்ம ஈஸியாக டிஸ்பிளே கழட்டி எடுத்துகிட்டு வேறு டிஸ்பிளே இந்த டிவியில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கு முன்னாடி டிவி வந்து ஃபஸ்ட்டு பேக் கவரெலாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஃப்ரீயான மட்டும்தான் முன்னாடி வந்து நம்ம வந்து டிஸ்பிளேவை ஓப்பன் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம வந்து டிஸ்பிளே மொபைல் ஃபோனில் மாதிரி டிஸ்பிளே நம்ம கழட்டி எடுத்துட்டாலும் ஸ்கேலர் போர்டு வந்து பின்னாடி வந்து ஒட்டி தான் வச்சுருப்பாங்க. அதனால் பேக் கவரை ஃபுல்லாக கழட்டிட்டு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்பிளேவை ஓப்பன் பண்ணணும். அப்புறம் பிரேம்லெஸ் டிவியில் பேக் லைட்டை மாற்றுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது பேக் லைட் ப்ராப்ளம் வந்தாலே சில பேர் வந்து பிரேம்லெஸ் டிவியில் வந்து சப்போஸ் கம்பெனி சைடு கூட சொல்கிறேன், பிரேம்லெஸ் டிவியில் வந்து பேக் லைட் மாற்ற மாட்டாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா, டிவி வந்து டிஸ்பிளே உடையிறதுனால கம்பெனி சைட்லேருந்து காம்போவை தான் மாற்றுவாங்க. இப்போ ஈஸியாக எப்படி நம்ம டிஸ்பிளே கட்டிட்டு வேறு டிஸ்பிளே மாற்றுறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். டிவி ரிப்பேர் பண்ணுற ஆர்வமாக உள்ளவங்க இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இந்த டிவியில் எப்படி நான் டிஸ்பிளே மாற்றணும் அதையும் பார்த்து தெரிஞ்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பேக் கவரை கட்டிட்டேன். பேக் கவர் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்பீக்கரெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு கம்பெனி டிவியில் பார்த்தீங்கன்னா டீகான் ஸ்கேலர்லாம் பார்த்தீங்கன்னா டீக்கானை வந்து ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. ஸ்கேலர் பார்த்திங்கன்னா தனியாக வந்து பிளாஸ்டிக் இருக்கும், அந்த பிளாஸ்டிக்கில் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. ஸ்கேலர் வந்து அதாவது கட் ஆகாத அளவுக்கு லாக் பண்ணியிருப்பாங்க. இதே சைனா டிவியில் பார்த்திங்கன்னா டீக்கானும் ஒட்டி வச்சுருப்பாங்க, ஸ்கேலர் ஒட்டி வச்சுருப்பாங்க. அதனால் ஸ்கேலர் கீழே பார்த்திங்கன்னா டபுள் டேப் போட்டு ஒட்டிருப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை வந்து அழகாக நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி தான் எடுக்கணும். அப்படி இல்லைனா ரொம்ப டைட்டாக இருந்தால் லைட்டாக நம்ம திணறு ஊற்றி அதை கொஞ்சம் லைட்டாக ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை நம்ம ஓப்பன் பண்ணணும். இல்லைனா பிச்சின்னு வந்துடும். பிக்கும்போது அதுக்கப்புறம் காப்பும் சேர்ந்து பிச்சிக்கும். அதனால் கொஞ்சம் இது வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். பார்த்து பக்காவாக பொறுமையாக கட்டணும். நான் டீக்கானை ஓப்பன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கேலர் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்டேன். ஏன்னு கேட்டால் ஸ்கேலர் வந்து நம்ம டிஸ்பிளே எடுக்கும்போது ஸ்கேலர் ஒட்டின்னு இருக்கக்கூடாது. அதனால் ஸ்கேலர் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பிரேம்லெஸ் டிவியில் வந்து ஒரே ஒரு ஸ்லீவ் மட்டும் தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் மட்டும்தான் ஸ்லீவ் இருக்கும். அதாவது அந்த ஸ்லீவில் தான் பேர் போட்டிருப்பாங்க. இதே வந்து பிரேம் இல்லாத டிவியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். அதாவது டிஸ்பிளே முழுசும் வந்து பிரேம் இருக்கும். இந்த வந்து பிரேம்லெஸ் டிவியில் கீழ் மட்டும்தான் இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. அந்த 4 ஸ்க்ரூவை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு தான் அந்த ஸ்லீவ் வந்து எடுக்கணும். சில டிவியில் பார்த்திங்கன்னா பிரேம்லெஸ் டிவி கீழ்ப்பக்கம் வந்து ஒரு ஹெவியான டேப் போட்டு விட்டுருப்பாங்க. அதனால் வந்து திடீர்னு ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ வந்து ஐபி எது காமிச்சேன் பார்த்திங்கன்னா, ஐபி வைத்து லைட்டாக அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஓப்பன் பண்ணணும். அதாவது நம்ம தப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரிமூவர் வந்து உள்ளே விட்டு பெண்ட் பண்ணக்கூடாது. அதாவது ஸ்ட்ரைட்டாக இந்த ஸ்ட்ரைட்டுக்கும் அந்த ஸ்ட்ரைட்டுக்கும் இந்த ஸ்ட்ரைட்டுக்கு மேல் பக்கம் ஸ்ட்ரைட்டு அப்படி வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அந்த டிஸ்பிளே வந்து உடையாது. இப்போ இந்த கார்னரில் வந்து வளைக்கக்கூடாது. சில பேர் வந்து இந்த கார்னர் வந்து வளைச்சி விட்ருவாங்க. வளைக்கும்போது அந்த கார்னர் கிளாஸ் வந்து உடஞ்சிடும். இது வந்து மெயின் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இதே வந்து ஒரு பிளாஸ்டிக், அதாவது எப்எஃப்ஸில் ஒரு பிளாஸ்டிக் இருக்கும், அதில் நம்ம கழட்டும்போது லைட்டாக வளைக்கலாம். இது மாதிரி ரிமூவர் வச்சு நம்ம கழட்டும்போது அதாவது ஸ்ட்ரைட்டு தான் கழட்டணும். அந்த வளவல் வந்து பெண்ட் பண்ணும்போது நம்ம கழட்டும்போது அந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்காக இருக்கும், அந்த கிளாஸ் உடஞ்சிடும். உடஞ்சால் வந்து நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் போயிடும். அது காரணம் பார்த்திங்கன்னா அந்த சிகேவி லைனெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேனுடைய ஓரமாக தான் இருக்கும். அது கட் ஆச்சுனாக்கா நம்மளுக்கு டிவி வந்து ஒன்றும் ஒயிட் ஸ்க்ரீன் வந்துடும், அப்படிலாம் நோ டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் வந்துடும். இது மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். அதனால் டிஸ்பிளே வந்து கழட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக கழட்டணும். அதாவது ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தான் கழட்டணும், பெண்ட் பண்ணக்கூடாது. சப்போஸ் வந்து உங்களுக்கு வரலாம் லைட்டாக ஐபி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஐபி ரொம்ப அப்ளை பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற ரெஃப்ளெக்டர் ஷீட்டில் வந்து அழுக்கு, அதாவது எண்ணெய் பட்ட மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம டிஸ்பிளே மாற்றும் பொழுதோ இல்லை பேக் லைட் மாற்றும் பொழுதோ எண்ணெய் பட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். படம் பார்க்கும்போது கஸ்டமர் வந்து கண்டிப்பாக என்னங்க உள்ளார கேட்பாங்க. அதனால் ஐபி நம்ம அப்ளை பண்ணும்போது லைட்டாக வந்து இந்த ரிமூவர்லேயே லைட்டாக வந்து ஸ்ப்ரே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழட்டணும். அதான் வந்து பெட்டராக இருக்கும். அந்த டபுள் டேப் வந்து அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்கும். அப்படின்னா கிரிப்பாக இருக்கிறதுனால நம்ம அழுத்தி கட்ட முடியாது, டிஸ்பிளேயும் தூக்க முடியாது, ரொம்ப சிரமமாக இருக்கும். டிஸ்பிளே எடுக்கும்போது கிளாஸில்
பிடிச்சி தான் எடுக்கணும். நம்ம வந்து அந்த காப்பை பிடிச்சி தூக்கக்கூடாது. காப்பு பிடிச்சி தூக்கணும்னா கண்டிப்பாக காப்பு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கிளாஸ் 2 பக்கமும் கிளாஸில் வந்து நம்ம நெகத்தை வச்சோ இல்லை கையை வச்சு தான் தூக்கணும். அப்போ தான் வந்து சேஃப்டிக்காக வரும். அதுக்கப்புறம் இந்த பிரேம் ஒட்டின இடத்துல பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் டேப்பு கீழே வந்து அதான் டபுள் டேப்பில் வந்து மேல் பக்கம் வந்து டிஸ்பிளே ஒட்டிகிட்டு இருக்கும். கீழ்ப்பக்கம் இருக்கிற டேப் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த பிரேம்லேயே ஒட்டிருக்கும். அந்த பிரேமை ஃபஸ்ட்டு கிளியராக எடுக்கணும். சப்போஸ் நம்ம கிளியராக எடுக்கலைன்னா அதில் பீஸாக இருக்கும். அதாவது ஒட்டின இடத்துல வந்து சிலது வந்து பீஸாக இருக்கும். அந்த பீஸாக இருந்தால் நம்ம டிவியை டிஸ்பிளே மறுபடியும் ஒட்டும் பொழுது அங்கே வந்து கண்டிப்பாக வந்து கேப் தெரியும். கேப் தெரிஞ்சால் ஒரு பக்கம் மேடாகவும் இருக்கும், ஒரு பக்கம் பள்ளமாகவும் இருக்கும். கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சைடில் வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. ஆரம்பத்தில் சைடில் வெளிச்சம் தெரியக்கூடாதுன்னா கண்டிப்பாக வந்து சுத்தமாக வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அதாவது 3 பக்கம் கீழ்ப்பக்கம் கிடையாது, 3 பக்கமும் அந்த பிரேமில் ஸ்டேப்பு ஒட்டிகிட்டு இருக்கும். அதை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி டாட்டாக இருக்கும், அதையும் வந்து நம்ம சுத்தமாக தொடச்சி எடுத்துடணும். அப்புறம் தான் நம்ம டபுள் டேப் போட்டு ஓட்டணும். இதை வந்து கரெக்டாக பண்ணாக்கா டேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒட்டும். இதே நீங்கள் சரியாக எடுக்கலாம், டேப் சரியாக ஒட்டாது. எப்படியா இருந்தாலும் டிஸ்பிளே வச்சு நம்ம தூக்கும் பொழுது அது அப்படியே தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும். இதை நீங்கள் சரியாக தொடச்சிட்டு சரியாக ஒட்டினா மட்டும் தான் பர்ஃபெக்டாக வந்து டிஸ்பிளே ஒட்டும். அதாவது வெளிச்சமும் சந்து தெரியாத அளவுக்கு பக்காவாக இருக்கும். இது முக்கியமாக நம்ம பண்ணணும். பொதுவாக பார்த்திங்கன்னா டிஸ்பிளே நம்மகிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். அதாவது போய் பேனலு, எல்ஜி, ஸ்காட் பேனலு, இது எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டிவிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சூட்டபிள் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டிஸ்பிளே. இந்த 3 டிஸ்பிளே முக்கியமாக வந்து நான் எப்பயுமே ஸ்டாக் இருக்கும். 32 இன்ச் டிவி பார்த்திங்கன்னா நான் டபுள் காப் உள்ள டிஸ்பிளே தான் போட்டு கொடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ரிப்பீட் வந்தாலும் நம்ம ஒரு காப்பு தான் போயிருக்கோம், இன்னொரு காப்பை வந்து சேஞ்ச் பண்ணி அப்படியே கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணலாம். சிங்கிள் காப் போட்டாக்கா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் பேனல் மட்டும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். டிஸ்பிளே போடுறது முன்னாடி பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவில் பேக் சைடில் ஒரு ஷீட் இருக்கும். அந்த பேப்பர் மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு மேல் பக்கம் இருக்கிறது அப்படியே விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது கிராச் கார்டு மாதிரி இருக்கும். கீழ்ப்பக்கம் இருக்கிறது மட்டும் தான் பிச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து டிவி வந்து டிஸ்பிளேயில் வைக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த டபுள் டேப் வந்து பக்காவான டேப் தான் வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். ரொம்ப ஹெவியாகவும் வாங்கக்கூடாது, ரொம்ப டம்மியாக வாங்கக்கூடாது. ரொம்ப ஹெவியாக வாங்கினா சப்போஸ் டிஸ்பிளே படியிலனா நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அப்படியே பிடிச்சிக்கி. சப்போஸ் வந்து நம்ம டிவியை செட் பண்ணும்போது வேலை செய்யலாம், அதை கழட்ட முடியாது, மறுபடியும் வந்து டிஸ்பிளே உடையது வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் பேக் லைட்டில் ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம மறுபடியும் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பேக்கில் அதாவது இந்த டபுள் டேப் மட்டும் கொஞ்சம் ரொம்ப குவாலிட்டி இல்லாத, ரொம்ப லோவாக இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் வாங்கிக்கிங்க. அப்போ தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நம்ம பேக்கில் ஒட்டுற பிரேம்லெஸ் டேப்பு, அதாவது டபுள் டேப்பு, இந்த டேப்பை மட்டும் நம்பக்கூடாது. மேலே பார்த்தீங்கன்னா செலை டேப் போட்டு ஒட்டணும். அதாவது 3 பக்கம் மட்டும் ஒட்டணும். கீழ்ப்பக்கம் கூட ஒட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழ்ப்பக்கம் ஒட்டுறதுனால கஸ்டமர் டிவி தண்ணி போட்டு தொடங்கும் போதோ இல்லை தூசு வந்து படியும் போதோ அது வந்து பாதுகாக்கும். இப்போ வந்து நம்ம செலை டேப் ஒட்டுறதுனால நம்ம சேஃப்டி தான். டிவியை டிஸ்பிளே மாற்றி உடனே கொடுக்கக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஒரு 1 hour கழித்து கொடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர் டிஸ்பிளே மாற்றும்போது வந்து கேட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அர்ஜென்ட்டாக கேட்குறதுனால நம்ம அப்படியே கொடுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக அதாவது இந்த செலோ டேப் போட்டு சைடில் ஒட்டி கொடுக்குறது ஓரளவுக்கு நம்ம சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா கஸ்டமர் பைக்கில் எடுத்தும் போதோ இல்லை வெளில எடுத்தும் போதோ டிஸ்பிளே வந்து லூஸாக இருந்தாலும் அந்த டேப் வந்து தாங்கி பிடிக்கும். அதனால் ஒரு சேஃப்டிக்காக அந்த செலோ டேப் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த டிவி வந்து நான் செக் பண்ணிட்டேன். அதாவது டிஸ்பிளே மாற்றிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். அந்த பேர் வந்து கரெக்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பேர் வந்து பிளிங்காய் வந்துருந்து. அதுக்கப்புறம் லைன்ஸ் வந்துருந்து. இப்போ இந்த ஸ்மார்ட்ன்றது பார்த்திங்கன்னா இந்த நோ சிக்னல் எல்லாம் வந்து ப்ரீஸாயின்னு இருந்து. இப்போ எல்லாமே சரியாக இருக்குது. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு வயசானவங்க, அவங்களால கடைக்கு எடுத்துகிட்டு வர முடியாது சொல்லியிருந்தாங்க. ரிலேட்டிவ் தான் அவங்க. அதனால் அவங்க வீட்டிலே போயிட்டு டிவியை செட் பண்ணி கொடுக்குறேன். கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த டிவியோட இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. படமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்கும்போது பேக் லைட்லாம் அந்த நம்ம ரிஃப்ளெக்ட் ஷீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி போடுவோம், பளிச்சுன்னு தெரியுது. ஆக மொத்தம் அந்த டிவியில் வந்து ரொம்ப அழுக்காக இருந்தது பேக் ஷீட்டெல்லாம். இது வந்து க்ளீன் பண்ணி போடுறதுனால டிவி வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க. மேலும் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி வீடியோ இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க. எலக்ட்ரானிக்ஸ்.